எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்யுங்கள். நான் பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், மறந்துட்டேன், இதெல்லாம் இல்லை. கையில் மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு தடவைக்கு 4 தடவை பேசிட்டா அந்த விஷயத்த பக்கத்தில் இருந்தவன் என்ன நினச்சா அவங்களுக்கு என்ன, அதை பற்றி நான் மறக்காமல் இருக்கிறது சொல்லிக்கிறேன் போயா அப்படி, அவ்வளோதான். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிட்டால் தோல்விகள் நிச்சயம். புரியுதா? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். இந்த முதல்ல இருக்கிற விஷயம் சொல்லாமல் வேறு எதையுமே மாற்ற மாட்டேன் நான். சோம்பேறித்தனம், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், பண்ணாமல் இதை பண்ணாமல் அதை பண்ணாமல் ஒரு சோம்பேறித்தனம், ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறது. இது தீயொழுக்கம், அதாவது தீமையான பழக்க வழக்கங்கள். இது உங்களுடைய வறுமையை, உங்களுடைய ஏழ்மையை மேலும் பலப்படுத்துமே தவிர நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடவே முடியாது. சோம்பேறித்தனம், தீய பழக்கம், இந்த ரெண்டையும் ஒழிச்சால்தான் நீங்கள் வறுமை என்ற பிடியிலிருந்து விலக முடியும். இல்லை என்றால் உங்களால் வறுமையிலிருந்து விடுபடவே முடியாது. நம்மை காக்கும் தன்மையே வேலை செய்கிற வச்சு தான் உண்டு. அந்த வேலை செய்யலைன்னா, வேலை செய்யாமல் போனீங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெறவே முடியாது. உங்களால் வறுமையை விட்டு வெளியில் கொண்டு வரவே முடியாது. தீய பழக்கத்தை ஒழிச்சால்தான் நீங்கள் வாழ முடியும். இது 100% உண்மை. ஒரு கேள்வி, நம்ம தண்ணி அடிக்கிற நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பாட்டில் ப்ளஸ் நீங்கள் அதுக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு 500 ரூபா வச்சுப்போம். இந்த மனசாட்சியோடு பேசுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக ரெகுலராக தண்ணி அடிக்கிறவங்க டெய்லி அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. 30 நாள் அப்படின்னா 15,000 ரூபா உங்களை விட்டு போயாச்சு. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதுல 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் சம்பாதிச்ச சம்பளம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 30ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 30ஆல் டிவைட் பண்ணால் 1000 ரூபா. 1000 ரூபாவில் நீ 8 மணி நேரம் உழைச்சா 1000 ரூபா. 1000 ரூபாயில் நீ 500 ரூபா நீங்கள் இதுக்கு தண்ணிக்கும் இதுக்கும் செலவு ட்ரிங்க்குக்கு செலவு பண்ணிங்கன்னா என்ன ஆவீங்க அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டுங்கப்பா. ஏன்னா காரணத்தை சொல்லாதீங்க. காரணத்தை சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். 20 ஆண்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பெயரை 5 நிமிஷத்தில் கெடுத்துக்க முடியும். ஒரு தவறான பாதைகளுக்கு சென்று தீய ஒழுக்க வழக்கங்களுக்கு, தீய பழக்கங்களுக்கு சேர்ந்து 5 நிமிஷத்தில் கெடுத்துக்க முடியும். இப்போ என் லைஃப்பில் நான் சில விஷயம் நடந்ததை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது 27, 26 வயசுலாம் இருக்கும்போது எனக்கு நிறையா நண்பர்கள் உண்டு. நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப வயசானவராக இருப்பார், அவர் பலவிதமான அனுபவசாலியாக இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார், அவங்க ஒரு டீச்சர், ஒரு பெரிய லெக்சராக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த
அவங்க வந்து அந்த கெட்ட செய்கை எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட. கெட்ட வழக்கங்கள் இருக்காது. அவங்கக்கிட்ட போய் நான் நிறையா பேசுவேன். என்னை கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க பல பேர். எனக்கு வந்து நண்பர்களே வயசான கிழவங்க தான் அப்படின்னு. நான் அதையெல்லாம் பற்றி கவலைப்படலைங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய அனுபவம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 50 புக்குகள் படிக்க வேண்டும்னு அதை எழுதியிருக்கோம். அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. எங்கேருந்தோ இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தரோட பழகினீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நிறைய அறிவு வளரும். அறிவினால் நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள். ஆற்றல் பெற்றால் நீங்கள் பெரிய ஆளாவீங்க. அவ்வளோதான். இதுதான். ஒரு முறை நான் அந்த பெரியவர் ஒருத்தர் ரொம்ப வியாபாரம் பண்ணி எல்லாம் பண்ணி வெற்றி பெற்று அவர்கிட்ட எல்லாரும் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட அண்ணாச்சி, அவர் நாடார், அவர் அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணாச்சி எனக்கு வியாபாரத்துலேயும் மேலே வருது கீழே போகுது, மேலே வருது கீழே போகுது, ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு? அப்போ ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டார். நான் கேட்குறேன், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு. சொல்லுங்கள். முதல்ல இந்த இதை சொல்லிவிடு, அடுத்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை நான் சொல்கிறேன் உனக்கு. ரைட். முதல்ல எவ்வளவு மாதம் மழை பெய்யுது அப்படின்றார். நினச்சி நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் சொல்லணுன்னு தான் சொன்னேன். நீ அட்வைஸ் பண்ணாத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு. ஒரு 3 மாதம் பெய்யுது நினச்சி. அது அந்த காலத்தில் மும்மாறி பொழிக்கிறதா. இந்த காலத்தை பற்றி பேசுகிறேன். நான் மேக்ஸிமம் ஒன்று ஒரு மாதம் பெய்யும். நல்லா யோசனை பண்ணி பாரியா எவ்வளோ நாள் பெய்யும். அப்புறம் கணக்கெலாம் போட்டால் 10லேருந்து 15 நாள் கூட மழை பெய்யலான்னாச்சு வருஷத்துக்கு. இதான் அப்படின்னு. அதாவது 10லேருந்து 15 நாளைக்கு வரக்கூடிய ஒரு மழையை அந்த வருஷம் பூரா சேமித்து வச்சு நீ அதை உபயோகப்படுத்துகிற. இந்த பூமி சேமிக்கிறது நீ யூஸ் பண்ணுற. ஒன்று போர்வெல் மூலமாகவோ இல்லை கவர்மெண்ட்டு வந்து பைப் மூலமாகவோ தருது. அப்போது அந்த 15 நாளில் பெய்கிற மழை தானே வருது. அது மாதிரி தான் பணமும். பணம் வரும்போது ஸ்பூன் வச்சு பிடிக்காதீங்க, பக்கெட்டை வச்சு பிடிங்க. அதை காப்பாற்றிங்க. வீடு வாசல் எல்லாம் வாங்கி போட்டு அசைச்சலாம். எல்லோருக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் வரக்கூடிய பணத்தை சரியாக பிடிச்ச கடவுள் யாரையும் கைவிட மாட்டான். நீங்கள் தான் கடவுளை விட்டுக்கிட்டுருக்கீங்க. அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் நீங்கள் விட்டுட்டுருக்கீங்க. இந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்துறது அதையும் சொன்னார். 100 ரூபா வருது. முதல்ல 100 ரூபா வந்த பணத்தில் ஒரு 5 ரூபாய நீ உன் பணம் இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது சேவிங்கில் போட்டுற. புரியுதா? மீதி எவ்வளவு? 95% இருக்குது. 70% உன் வீட்டுக்கு வேண்டியதோ இல்லை உன் கம்பெனிக்கு வேண்டியதோ எது வேணாலும் வாங்கி செலவு பண்ணிக்க. மீதி 25% எதுக்கு அப்படின்னா, மாதம் பிறந்தா அடுத்த மாதத்துக்கு வேண்டிய பணத்தை நீ தயார் பண்ணி வச்சுக்கிற. மாதம் பிறந்தவொடனே தயிர், பால் கார்டு, மோர் கார்டு, தயிர் கார்டு எல்லாம் வந்துடும். அதனால் அதை எடுத்து வச்சுக்க. இது வீட்டுக்கு. இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க 70% உடனடியாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துடணும். மீதி 25% உங்கள் தொழிலாளிக்கு வேண்டிய சம்பளம், பிஎஃப், இஎஸ்ஐ எது இருந்தாலும் சரி, அதுக்காக எடுத்து வச்சிடணும். இது வந்து மைண்டில் அதை முதல்ல எடுத்து வச்சு. இதுதான் முக்கியம். இது பண்ணிப்பார், உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. உண்மைதாங்க. அவர் சொன்ன டிப்ஸு என்னை பல இடங்களில் என்னை காப்பாற்றிச்சு. அதுதான் உண்மையும் கூட. ஒரு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னா
ஃபைனான்ஸை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க, உங்களுக்கு வர அது அது நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் எடுத்துங்க. அவர் வந்து ஒரு நாளைக்கு 600 அல்ல 1000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா 5% எடுத்து வச்சார் அப்படின்னா அவரோட இது வருஷக்கணக்கில் கணக்கில் போட்டு பாருங்கள். ஆச்சரியப்படுங்க. ஒரு முடிவெற்றவர் நம்ம நண்பர், அவருக்கு வரக்கூடிய அதாவது நீ முடிவெட்டினீங்கன்னா ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க, அதையெல்லாம் போட்டு வச்சார், கடையை பெருசாக்கிட்டார். எப்படி நடந்தது? சிறு துளி பெரு வெள்ளம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது நல்ல வார்த்தை. எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து பழமொழி தப்புன்னு நினைக்காதீங்க. நல்ல நல்ல பழமொழி இருக்குது. சிறு துளி பெருவெள்ளம். சேவிங் பண்ணுங்கள். உங்கள் முதல்ல ஒரு 100 வந்தால் அது செலவுக்கு எடுத்து வைக்காதீங்க. முதல்ல நீங்கள் 5% சேவிங் பண்ணுங்க. சேவிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலவே பண்ணணும். 70% நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், 25% எடுத்து வைக்கணும். இதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கலாம். ஒரு இடத்துல வேலை பண்ணி ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 25%லேருந்து 30% இன்சூரன்ஸு இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க்கில் எஃப்டி, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே வந்தால் தான் உங்களோட அவசர காலத்துக்கு உபயோகமாகும். இந்த தீய பழக்கமும் சோம்பேறித்தனமும் உங்களை அழிக்காமல் விடாது. இன்றே கூறுகிறேன், அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்க்கும். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் சேர்த்தேன். ஞாபகம் வச்சுங்க. புத்திசாலியாக இருங்க, நல்லா இருங்க. உங்களால் முடியுங்கிறத மட்டும் யோஜனை பண்ணிக்கிங்க. உங்களால் முடியும். வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் சந்திப்போம்.